வெல்கம் டு ஷார்ட் ஃபுட் வ்ளாக். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா YMCA தான்டா. உண்மையிலேவா? அப்ப YMCA கிரவுண்ட் என்னது? அது அவங்க நிறைய பிரான்ச் அவங்க கொஞ்சம் அது கவர்மெண்ட் கொஞ்சம் கொலாபரேஷன்ல இருக்காங்க. சுடுகாடு இருக்கு. நீங்க என்ன பண்றது? நான் இருட்டு நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. சூரி ரம்ஜானுக்கு வந்துருவாங்க ராயப்பேட்டா YMCAக்கு வாங்க. இந்த வீடியோ போடும் போது இந்த ரம்ஜானே இருக்காது, அவங்க எடுத்துருவாங்க. என்னடா அது இப்போ இன்னொருத்தர் காணும் என்னன்னு காரணத்தினால சைஃப் வந்து இப்ப நோம்பு வச்சிருக்கு. அதனாலதான் வந்து நான் வந்து இன்ட்ரோ கொடுத்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் நியாரி. ஒரு செகண்ட் நாங்க திக்குன்னு ஆயிட்டோம் கைஸ். உள்ள பாட்டு ஓடுச்சு, தேரி சலக்கு செலுப்பினால திக்குன்னு ஆயிட்டாரு. நோம்பு தோக்கிற டைம்ல பாட்டா அப்படின்ட்டு போங்க. என்னங்கடா நினைக்கிறீங்க? வாங்க போ பத்தி போலாமா? இவ பதிரி நம்ம முதுகையே கவர் பண்ணிட்டு வருவான். முன்னாடி வந்துடணும் பத்திரி முதுகை எடுத்து என்ன பண்ண போறேன்? முதுகு எடுப்பான்னு இவனை எடுக்க சொல்லு. டேய் இவனை கரெக்டா டாக்கிள் பண்றாங்க. எல்லாம் இங்க மரியாதை தண்ணி பாட்டு வாங்குறாங்க. நம்ம தண்ணி பாட்டு முதுகு எடுத்துட்டு வரான்டா. வா அப்படியே போவோம். ஏன்டா எப்படி போற? எங்கடா நீங்க? என்னென்னமோ வச்சுருக்காங்க. சரி ஏன் அப்ப அது யாருது? யாரா குதிக்கிறது? வந்தாச்சு நூறு ரம்ஜானு சீரியஸ் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போறோம். அவ்வளவுதான் தைப்போ எபிசோட் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போலாம். இத கூடத பார்த்தா சாப்பிடுற மூடே போயிருச்சு. வாங்குடா, அதான் போய் வாங்குங்கடா, போங்க. வா உள்ள போலாம் வா. இங்க பில்லு போடுறா. அங்க பில்லு போடணும்டா. நீ வரியா வரியா? தனி அங்க தனியா நமக்கு எதுக்கு இது? அதான் நிறைய இருக்குது. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை கக்கிட்டு போறான். சாப்பிட்டீங்கடா? வெரி குட். பொரி உண்டை போனா அவன் மைக் அடிச்சு கீழே உண்டான டென்ஷன். ஏய் இத வாங்கி வாடா. அங்கயா இருக்கு. வாங்கடா டவுன் வாங்கடா. எதையாவது வாங்கி தரடா. தலை சுத்துதுடா. நீ கேதியே आना चिकन का आइटम है। भाई क्या इसमें मुझे आगो एक पीस की पीस पैसा की पीस தான் பா எல்லாத்தையும் ஒண்ணு கேளு. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. अच्छा तब सब में एक को डालना पूरे में एक खाना जी. நேரா போயிட்டு முகபத் கா சர்பத் வாங்கு. நான் அப்புறம் தான் முகபத் நான் அதுக்கு டென்ஷனா இருப்பேன். நானே போட முடியும். இது எல்லாமே ஒன்னு வாங்கிட்டேன். 2000 இல்லப்பா கேச்சி ஆகுது. ஒரு பீஸ் எவ்வளவு கேளு. இல்ல अंडापला पिताजी पूरा एक भी ये 100 रुपए खाली 60 रुपए குர்ரா அடிச்சு தள்ளு. क्या काला 3 340 எனக்கு நான் இந்திக்காரன் ப்ரோ. 340 340 ना एक 60 रुपए नहीं तुम्हें टक्कर उर्दू में बोले नहीं कंफ्यूज लगा क्या भी बात करना नहीं उर्दू वाले नंबर में कंफ्यूजन आ जाता मुझे. आज का मेरा है, कल का तेरा है, साइड डिश ना पकड़ा है, ये है लाइफ है. பாப்போம். அது கொடுப்பா. ரொம்ப நன்றி. वहां तल्लो है ना ऊपर एज की எல்லாம் ஒண்ணு तल्लो मसने அடிச்சு நோட் வாங்குவா. அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. ரிவ்யூ பண்ண தான் வந்தேன். நான் சாப்பிட வந்தேன். பேர் என்னன்னு கூட தெரியல. இது கேண்டி சிக்கன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. நல்லா தான் இருக்கு. பட் வந்து பிக்சரா இது குனாஃபா. இல்ல கேண்டி சாப்பிடு. பிராண்ட் பட் மில்க் சாப்பிடு. அல்டி இத கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. என்னமோ இருக்கு. எதுவுமே சொல்ல மொத்தமா முடியாது. 1 2 3 4 5 ஐட்டம். 5ல இது ரெஃபரபிள் இல்ல. இது மாவு மாதிரி தான் இருக்கு. இது அல்டி பிரெட் அது அல்டிமேட்டா இருக்கு. பிரெட் உள்ள இது பிரெட் வெல்ல நிறைய நான் பிச்சு மாதிரி இருக்கா. கறி சிக்கன் தான். கம்மியா இருக்கு.
அழாத அழாத. இது 100 ரூபான்னாங்க. இது 100 ரூபாய் அப்படி என்ன பார்ப்போம். உங்க வருஷமா 100 ரூபா தான் இருக்கு. இது அப்படி 100 ரூபாய்க்கு என்ன பார்ப்போம். போன வருஷம் சாப்பிட்ட டிஷ்ல இதான் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டியா போன வருஷம்? சீஸ் வச்சிருக்காங்க உள்ள. நல்ல இந்த 3 அல்டிமேட்டா இருக்கு. அல்டிமேட். இந்த 3 அல்டிமேட்டா இருக்கு. ஆவரேஜ் தான். இது ஆவரேஜ் அல்டிமேட் தான். சரி அடுத்தது போவோமா? முகமது கசாப். இல்ல ஏன் வாட்டர்மெலன் மொஜிட்டோ தான் இருக்கு. முகமது கசாப் நாங்க பார்த்தோம், ஒருத்தன் குடிச்சிட்டு இருந்தாங்க. சிக்கன் தான் விதமா செஞ்சு வச்சிருக்காங்க. அதுல கொஞ்சம் அந்த 3 காட்டு நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இதுல நாங்க ஏதாச்சும் நாங்க பண்ணி ஷார்ட்ஸா போடுறோம். உங்களுக்கு ரெக்கமெண்ட். டேய் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது இது எப்பயா ஒரு வாட்டி சாப்பிடுங்க. ஒரு ஆயில் ஆயில் இப்ப நாங்க நோம்பு தவிர சாப்பிடுறது ரொம்ப கெடுதல் தான். ஆனா உங்களுக்காக சாப்பிடுறோம், வேற வழி இல்ல. நம்ம பொழப்பு வாங்குறதுனால. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். கைஸ் சாபிக்க போயிட்டு மலாய் சிக்கன் வாங்க சொன்னோம். ஆனா போயிட்டு அவன் நிக்கிறானே தவிர பேச மாட்டேங்கிறான். அதாவது இல்ல இந்த பிரசவ வலிக்காக இந்த புருஷங்கார வாட்டு லாவிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி லாவிக்கிட்டே இருக்கிறத தவிர பேச மாட்டேங்கிறான். அந்த 3 இடியட்ஸ் இப்ப பேச சொல்லு பங்கு. நம்ம பசங்களை ட்ரைன் பண்றதுக்குள்ள இவன் பண்றானுங்க. ஆனா அப்பப்ப ஜோனட் ஆயிடுறானுங்க, புரிய மாட்டேங்குது. பாத்துட்டேன் மாமாக்கு ஒரு மாதிரி அதனாலதான் வாங்குறேன்னா. ஓ அப்படியா? பாரு மாமா எங்க மாப்பிள்ள பாக்கதான் பொறி விட மாதிரி செம்மையா காமெடி பண்ணுவான். திடீர்னு ஜோனட் ஆயிட்டான் இவ்வளவு கிரௌட பார்த்தோன்னே. என்னடா வெக்கமா? பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. அது பசங்க யூசுவல் தான். ஒண்ணு பக்கம் வந்துருக்கு. 160 ரூபாயா போகுது மலாய் சிக்கன். நோம்பு திறந்த உடனே இந்த மாதிரி சாப்பிடாதீங்க. ஆமா, நோம்பு திறந்தீங்கன்னா முஸ்லீம் கலெக்டரியா வயிறு எரியுதுல. மலாய் தான் நல்லா இருக்கு. எல்லா சாமாவும் ஒண்ணுதான், மலாய் தான் வேற. பால்லாம் மைனஸ் போட்டு விட்டுறாங்க. மலாய் கிடையாது, மைனஸ். சாப்பிடுறா என்ன மனுஷன்? இல்லாமதான் உப்புவா ஜீரகம் அதிகமா இருக்கு. ஜீரகம் ஹெவியா இருக்கு. டிஷ்யூ இருக்காதாடா? ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். ஏன்டா எம்டிஆர் மாதிரி பேச வைக்கிறீங்க? டிஷ்யூ வாங்கி கொடுங்கடா. அதாவது டிஷ்யூ இல்லைன்ட்டாங்க, வாயில ஒட்டின்னு பதிரி. மத்தா டிஷ்யூ கேளுடா. அவ்வளவுதான். என்னால அப்படி தட்ட முடியாது. ஆனா அதுக்கப்புறம் என் கை அழுக்காயிரும். இப்போ வச்சு எங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறான். பிரியாணி டிஷ்யூ மட்டும் ஏற்பாடு பண்ண. இப்படிலாம் இருக்க மாட்டானே. சரி இவன் நம்ம வெறுப்பத்துக்கு தர மாட்டானே. வீணா போடுவான் கையில டைமிங்க்கு. இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஆமா சார் போடுமா வெளியே போட்டு மாத்திர. நீ பின்னால இருந்து போனா அங்க முன்னாடி பாத்துறோம். சுத்த போறீங்களா? ஆமா. இல்லடா தரமாட்டான்டா. சாப்பிடுவோம். ஆரம்பிச்சிட்டான்ல, இன்னைக்கு இருக்க அவனுக்கு சகல நீ அடிய பார்த்தது இல்லையா? சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பாத் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க. ஏன்னா என்ன தள்ளி விடுறீங்க? இருங்கடா. சும்மாடுறா நான் உடச்சுதான் கோபப்படுறேன். ஐஸ்கிரீம் எங்கடா? இல்லப்பா
ஐயோ ஐஸ்ல கை வச்சார ஒரு மாதிரி இருக்கு. நீங்க 100 ரூபாய் வேஸ்டா பண்ணாலும் பரவாயில்லடா, இவன் வாங்க கூடாது. அங்க பாரு பொம்பளை பிள்ளைங்க வேலை பாக்குது. ஒரு மனுஷனை வந்து கொதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறாத வேண்டாம். நல்ல பக்திமானா இருக்கா, கொஞ்சம் கூட பயப்படாம பேசிக்கிட்டா. கையில வச்சா ரெடியா? நீ என்ன பண்ணு, அல்டிமேட் நீங்க கொடுத்து ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன் தான் இங்க எல்லாம் என்ன கூட்டம். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? மச்சான் அவனே டிஷ்யூ வாங்கிருக்கலாம். பிரியாணி சாப்பிடலாமா? பிரியாணி இருக்குது, ஹலீம் இருக்குது, உள்ள ஷாப்பிங் அனுப்பிச்சு வேணாம். ரைட் விடு. எனக்கு ஒரு டவுட், சுத்திட்டு இப்படி வந்திருக்கோம், நம்ம இதெல்லாம் பார்க்கவே இல்லையா? தலை இப்படி போயிட்டு இப்படி வரோம். எங்கடா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம அப்படிதான் நாங்களும் கேசுறோம். அல்டிமேட்டா இருக்குடா. அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு தாடி குந்தம் எங்க இருக்கும்? தட்டு இங்க இருக்கோம். எங்கடான்னு பார்த்தா நம்ம நூரி, அது என்ன பேருப்பா, நூரி ரம்ஜானா. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஏய் அந்த இது ஹல்வா என்னதுடா அது? என்ன வாங்குறீங்க? பண்ணு பிரிக்கல தெரியாது. எதுக்குடா பிரியாணி சாப்பிட்டு போறேன். ஆனா ஓகே 100 ரூபா ஆயிடுச்சு. ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப எக்ஸ்ட்ரீமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹைப் கொடுக்குறதுலாம் ஒன்றும் சாப்பிடலாம். பிரியாணி கொஞ்சம் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா போய் பிரியாணி மாப்பிள்ள போ மாப்பிள்ள. என்னடா அப்புறம் பிரியாணி சாப்பிடலாம் அப்படி வேணாங்கிறான். நீங்க வேணா பிரியாணி சாப்பிடுங்க, வெளில சாப்பிட்ட எண்ணெயே போட்டாங்க. நான் வர மாட்டேன். அப்புறம் ஏன்டா வந்த? அப்புறம் உள்ள வந்த ஏய் இங்க எதுக்கு பங்கு பிரியாணி ஹலீம் இங்க எது தூக்கி அடிக்கிறேன், ஹலீம் இங்க எது தூக்கி அடிக்கிறேன், எந்த கடைக்கு போதோ அதான் அப்படி வேணாம். பிரியாணி பண்ணலாம் நக்கல்யா அவனுக்கு. போ. போ போ. இன்னொன்னு இருக்கு, அதே மாதிரி அதுக்குள்ள தொலைஞ்சிட்டீங்க. ஒண்ணு இல்ல பேசாம போய் பிரியாணி வாங்கண்டா. டென்ஷன். கூட்டம் சமா கூட்டம் பிரியாணி நினைக்கலாம். ஏதோ அதிகம் பசிக்கு கீரா வாங்கணுமா? நின்ட்டாச்சு. இதான் வாங்கிட்டு அங்க வேற பிடிக்கணும். நீ ஏதோ தியாகம் பண்றாங்க வாங்கியாச்சு. இல்ல தல அது பத்தி இல்ல, இப்ப இதை வாங்கி மாடி அங்க வேற. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனையா? வாங்கிட்டு போதுல பிடிச்சிரும்டா. சொல்லி வேணும்ன்றவா டக்கு நோன்றவா அங்க போய் நிக்கிறடா. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. நியூ காலேஜ் போறோம். ஆனா நல்ல வேலை பிரியாணி காலி. பிரியாணி காலியா? நேரம் ஆகும். மத்தாடி மனசு நிமிடம் பார்ப்போம். நீங்க இப்ப 2 பிஸ்கட் போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? கைஸ், நூரி ரம்ஜான்ல the biggest ரம்ஜான் ஃபுட் அண்ட் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே நார்மல் தான். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் அவங்க அது அவங்க மார்க்கெட்டிங் பா. என்ன கான்செப்ட் அப்படின்னா ரோட்ல தனித்தனியா பிரிஞ்சு அந்த கடை ஒண்ணா ஒரே இடத்துல இருக்கு. அது நல்லா இருக்கு. ஒரு மாதிரி போன வருஷம் நாங்க சாப்பிட்ட எல்லா கடையும் வந்து இப்ப நாங்க இது ஃபர்ஸ்ட் டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இது நல்லா இருக்கு. லைவ் ஃபர்ஸ்ட் டைம் இது. ஆனா நூரி ரம்ஜான் நாங்க இன்னொரு ரெக்வெஸ்ட், அடுத்த வருஷமும் பண்ணுங்க, நல்லா தான் இருக்கு. அதான் வந்தோன்னே சம்பவம் நடந்துச்சு சொல்லல. ஒருத்த வந்துட்டு கையில அத்தரை வச்சு விட்டு போயிட்டு பைண்டாப்ல ஐயோ மயங்கி கட்சி ஊந்துற போறேன் அப்படின்னு அப்புறம் தான் சொன்னே. அதான் அவன் அங்கதான் நிக்கிறான். அவன் வந்துட்டு அத்தருவீங்க கம்பல் பண்றான்னு குச்சிட்டு அத்தனை நாள் கோஃபி அந்த ஹைட்டா வராம போயிருக்கு. இதெல்லாம் டெய்லி சாப்பிடாதீங்க, நாட் குட் ஃபார் ஹெல்த். ஆமா மெயினா சொல்லிக்கிறோம். இந்த பாருங்க இப்ப நானே வீட்டுக்கு போயிட்டு நல்லா வயிற்று குளிச்சு ஏதாவது சாப்பிட்டாதான் எனக்கு வந்து இப்போ கரெக்டா இருக்கும். நார்மலா
எப்பவுமே நோம்பு தோணுது தண்ணி ஃப்ரூட்ஸ் குடிச்சிட்டு தொழுதுட்டு அப்புறமா கஞ்சிலாம் சாப்பிடணும். அப்புறம் தான் இதெல்லாம் நெஞ்சு சாப்பிடணும். மேல நிக்கும் எல்லாமே எடுத்தோடனே கப்பு முழுங்கினா கொஞ்சம் அவசரப்பட்டு வந்துட்டோம். இது பேச திருந்துருக்கலாம் நீங்க. அது வந்துட்டு நோம்பு திறக்கிற முறையே கிடையாது ஆக்சுவலி. அப்படி சாப்பிடக்கூடாது கடை முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸோட மாற்று சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா மாட்டு மத சகோதரர்கள் தான். நான் 6 மணி பாரு எல்லாம் சாப்பிடுறாங்க. என்னடா புரியல எனக்கு. அதான் நம்ம ஏய் நீ என்ன கத்துற? இதான் நம்ம ஊர். நீங்க இங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸை விட மத்தவங்க அந்த மத்த ரிலீஜியஸ்காரங்க ஜாஸ்தி. அவங்க நம்மளோட சகோதரத்தன்மையா இருக்காங்க ஜாலியா இல்ல. ஆமா. ஆனா உண்மையிலே வருத்தம் இன்னைக்கு நான் இங்க வந்ததே வருத்தம் வந்து டர்க்கி ஐஸ்கிரீம் மட்டும் தான் எனக்கு வந்து வருத்தம். அது மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு கொஞ்ச நேரம். அவர் ரூபாய்க்கு அது ஜாலியா இருந்துச்சு. அதை விளையாடுறான் அவங்கள, அது வந்து கொஞ்சம் அதுதான் ஜாலியா இருந்துச்சு. அதுதான் அவர் ரூபா சார்ஜ் பண்றாரு. இலை ரூபா இலை ஆனா ஐஸ்கிரீம் கட்டியா இருந்துச்சு. but okay தான். அது அப்படிதானே இருக்கும் அந்த ஐஸ்கிரீம். அது ஜெலாட்டோ மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப கட்டியா இருந்துச்சு. நான் என்ன பண்ணலாம் முடிச்சுக்கலாமா? மீண்டும் சந்திப்போம் வரையாது. மீண்டும் சந்திக்க வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் ஷார்ட் பிளாக் டீம்.